அண்மை செய்தி. மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜாபருல்லா தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மேலும் ராமநாதபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, வேலூர் ஆகிய 4 மக்களவைத் தொகுதிகளின் விருப்ப பட்டியலை திமுகவுடன் அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவஷாத் வழங்க கேட்கலாம். நவஷாத், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க நவஷாத். வணக்கம் கீதா. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிர்லால் தலைமையில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்தது. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தொடர்ந்து தன்னுடைய பொதுக்குழு உறுப்பினர் செயல்குழு பல்வேறு ஆலோசனை பல்வேறு மிக முக்கியமாக முடிவுகளும் எடுத்திருக்கிறார்கள். அதனால வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக 4 இடங்களில் போட்டியிட இருப்பதாக தொடர்பாக திமுகவுடன் தொடர்ந்து விருப்பத்தில் அளிக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதிலும் மிக முக்கியமாக ராமநாதபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, வேலூர் ஆகிய 4 மக்களவை தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை அவர்கள் திமுகவிடம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் 4 மக்களவை தொகுதியிலும் ஒரு தொகுதியை ஒதுக்க மனித மக்கள் கட்சி மேலும் வலியுறுத்த இருப்பதாக கூட இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே திமுக கூட்டணி இருந்தவரை திமுக கூட்டணியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜவாஹிர்லால் மற்றும் அப்துல் சமத் இருவருமே இருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இவர்கள் குறிப்பாக இந்தியா கூட்டணி கூடும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஜவாஹிர்லால் அவர்களுக்கு சிறப்பு அழைப்பு வழங்கப்படும். அந்த அவரும் அந்த இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் நடக்கும்போது அவரும் பங்கேற்றிருக்கார். அந்த அடிப்படையில் திமுக பொறுத்த வரைக்குமே கடந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ இடங்கள் கூட அந்த அவர்களுக்கு மட்டுமே இடங்கள் கொடுக்க தயாராக இருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் தேர்தலில் கூட குறிப்பாக மனித மக்கள் கட்சிக்கு நாடாளுமன்ற எந்த இடமும் கொடுக்கப்படவில்லை. மாறாக சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே 2 இடங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போலதான் இந்த முறையும் திமுக அதை தொடர்வதாக தகவலான திமுக வட்டார தகவல் தெரிவிக்கிறது. இருந்த போதிலும் இவர்கள் குறிப்பாக நாங்கள் நேற்று அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானத்தில் இந்தியா கூட்டணியில் நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம், எங்களுக்கான இடங்கள் ஒதுக்க இருப்பதாக தகவல் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுகவுடன் நாங்கள் கேட்கக்கூடிய இடம் என்பது மிக முக்கியம் என்ற பகுதி. இந்தியா கூட்டணியில் நாங்கள் இடம் பெற்றிருக்கோம். அந்த அடிப்படையில் அதை முன்வைத்து அவர்கள் இடங்களை கேட்ப இருப்பதாக ஒரு தகவலாக கசிந்து இருக்குது. இருந்த போதிலும் கூட ராமநாதபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, வேலூர் ஆகிய தொகுதிகளை அவர் கேட்க இருப்பதாகவும் மிக விருப்பத்திலே கொடுத்திருப்பதாக தகவல் இருக்கிறது. இந்த போதிலும் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களை கொடுப்பார்களா அல்லது மீண்டும் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு தேவையான இடங்களை மீண்டும் கூடுதலாக ஒதுக்க இருக்கிறோம் என்ற வாக்குறுதியை கொடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது கீதா. விவரங்களுக்கு நன்றி நவஷாத்.